அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் 5:57 அப்படிங்கும்போது தான் தொடங்குச்சு. இது நமக்கு நாளை காலை 7:54 வரைக்கும் இருக்குது. இது மார்கழி மாதத்தின் அமாவாசை அப்படிங்கிறதுனால அனுமன் ஜெயந்தியாக வந்து நம்ம கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பண வரவில் தடைகள் இருக்குது, அந்த தடைகள் நீங்கணும், நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்ல பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஒரு 6-7 வீடியோக்களுக்கு மேலேயே நான் வந்து போட்டிருக்கிறேங்க. ஏன்னா தொடர்ந்து 2 நாட்களாக அது குறித்து தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இன்னுமே நமக்கு அமாவாசை தேதி இருக்கிறதுனால நீங்கள் வந்து நம்ம சேனலில் அதெல்லாம் பாருங்கள். ஒரு 4 வீடியோ மட்டும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மற்றது சேனலில் போய் பார்த்தா தான் தெரியும். அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, சரி இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் எந்த ஒரு பரிகாரமே இன்றைக்கி செய்ய முடியல, அதே போல் இன்றைக்கி முன்னோர் வழிபாடுமே வந்துட்டு உங்களால் செய்ய முடியல, அதே மாதிரி இன்றைக்கி அனுமன் ஜெயந்திக்கு வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியல, கோவிலுக்கும் போக முடியல அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தால் என்ன வேண்டி கேட்டிருப்பீங்களோ அது வந்து இந்த பரிகாரம் செய்யும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். மேலும் முன்னோர்களுடைய மனமும் வந்து குளிரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. சில்வரோ கண்ணாடியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா சொம்பில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எச்சில் படாத தண்ணீராக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ ஆர்வம் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லைனா ஓப்பன் பண்ணாத ஏதாவது குடம்பு வச்சுருக்கீங்க, அதில் தண்ணீர் வச்சுருக்கீங்கும்போது நீங்கள் அதை வந்து பிடிச்சிக்கோங்க. நல்லா நிறையாவே வந்து பிடிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு 5 ரூபாய் காசு வந்து தேவைப்படுது. எதுக்காக 5 ரூபாய் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இது வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரும், நல்ல ஒரு தாராளமான செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. அடுத்து ஒரு துளி அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது. அது வந்து பச்சரிசியோ சாப்பாட்டு அரிசியோ இட்லி அரிசியோ எந்த அரிசி வீட்டில் இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்யும்போது கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இடது கையில் இந்த அரிசி எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்குன்னு கூட கணக்கில் வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து 5 ரூபாய் காசு வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன சுவிட்ச் வேர்டுன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். கான்வெலக்ஸா, கான்வெலக்ஸா, கான்வெலக்ஸா. இது பார்த்திங்கன்னா பணவரவுக்கு உண்டான இட்டாலியன் சுவிட்ச் வேர்டுங்க. இதை நம்ம சொல்லும்போது நமக்கு அபரிமிதமாக வந்து செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது கோரிக்கைகள், அதாவது பணம் தவிர மற்ற கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதையும் கூட நீங்கள் இங்கே முன் வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த கான்வெலக்ஸா அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்லலைனாலும் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே சுவிட்ச் வேர்டு அல்லது ஏஞ்சல் நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது நடந்துட்டு மாதிரி விசுவலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? அதனால் வந்துட்டு விசுவலைஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த அரிசியும் காசும் இருக்குது இல்லையா, இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் வலது கைக்கு மாற்றிக்கோங்க. ரைட் ஹேண்டுக்கு மாற்றிட்டு உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க இல்லையா தண்ணி, அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க. இப்போ இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் கிச்சனில் வந்து வச்சுருங்க, சரிங்களா? சமையல் அறையில் வந்து வச்சிடணும். இப்போ அண்டா உப்பு ஜாடி அங்கெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வந்து வச்சுருங்க. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டும் பண்ணலாம், குளிக்காமையும் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே அந்த 5 ரூபாய் காசு பிடிச்சிருக்கிறீங்க பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க.
நீங்கள் செலவு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த தண்ணீரும் அரிசியும் இருக்கும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா ஊறி போய் பெருத்து போய் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த அரிசியை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டணும். என்னுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம 2 விஷயம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து பணம் சேருவதற்காக அரிசியை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நம்ம நைட்டு போட்ட அரிசி எப்படி பெருகி அதாவது பெருத்து போயிருக்கோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பணம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னோர் வழிபாடெல்லாம் எதுவும் செய்யலை அப்படிங்கும்போது நாம் இது மாதிரி அரிசியை வந்து தண்ணீரில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை வந்து மரத்துக்கடியில் வந்துட்டு ஊற்றுறோம். இப்படி ஊற்றும் போது என்னாகும்னா இந்த ஊறின அரிசியை எறும்புகள் வந்து சாப்பிடும். அது வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ரொம்ப ஊறிடுச்சு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து சாப்பிட முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தீரவே தீராதுன்னு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது பாருங்கள். அந்த கஷ்டமெல்லாம் வந்துட்டு ஈஸியாக எல்லாமே சுலபமாக நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணுற மாதிரி வந்து மாறும்னு அர்த்தம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கோம். என்னென்னா விடியற வரைக்கும் இந்த அரிசி கூடவே இந்த காசையும் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக நமக்கு பணவரவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு முரண்பாடான கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ளே வரும். இதை செஞ்சுட்டா பணம் வருமா, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அப்படி நீங்கள் சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு உங்களுக்கு நடக்காது. எதையுமே வந்து பிரபஞ்சத்து மேலே நீங்கள் கும்பிட்ற தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள். மேலும் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், காசு பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிற கான்செப்ட் படி கண்டிப்பாக நமக்கு வந்து பணம் சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த நாள் உயிரினங்களுக்கு வந்துட்டு இந்த பொருளை தானம் கொடுக்குறோம். நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கே நமக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து வாழ்க்கையில் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரியாவது யோசித்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள், நம்பி பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.